ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹர் கிரேஸ் லலிதாங்கி ராதா மாதாஜி. லலிதாங்கி ராதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்களா? ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர் மாதாஜி? நான் பண்றேங்க பிரபுஜி. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. வசந்த் பிரபு, வசந்த் பிரபு, நீங்க ட்ரை பண்ணுங்க மாதாஜி. வெதர் ஷேர் பண்ண முடியுது. ப்ளீஸ் கேரி ஆன். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆஹ், பகவானுக்கும் பக்தர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பிரார்த்தனைகளை செலுத்தி இதை ஆரம்பிப்போம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। हरि ओं तत्सत्. ஸோ இந்த பாசுரத்தில் நம்ம அருமையாக கேட்டோம். பாடல் அண்ட் பிரபுவும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். ஸோ நம்ம ஆண்டாள் நாச்சியார் கடந்த 4 பாசுரமா எல்லாரையும் தூங்கி கொண்டிருக்கிற தோழிகளை எழுப்புறா. ஸோ இந்த தோழிகள்லாம் யாருன்னா கோபிகைகள். ஸோ ஒவ்வொரு கோபிகைகளும் ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்கு சம்பந்தப்படுத்தி வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஸோ இதில் ரொம்ப ஜோவியலா தன்னுடைய எழுப்ப போகிற தோழிய மாமான் மகளே அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் நாச்சியார். ஸோ அதில் ஒரு அந்யோன்யம் இந்த தோழிக்கிட்ட, அதுவும் இரத்த சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டாள் நாச்சியாருடைய விருப்பம் இது. நம்ம கோகுலத்தில் கிருஷ்ணருடைய இருக்கிற அந்த இடத்துல என்னுடைய மாமன் மகளா மாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாடம் சொல்லித்தராங்க. ஸோ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி, மணிகள்னா நமக்கு தெரியும் ஜெம்ஸ். இந்த காலத்தில் தங்கமே வைரமே ரொம்ப அபூர்வம். இப்போ தங்கம் விற்கிற விலையில எங்க 1 கிராம் வாங்குறதே பெரிய விஷயம். ஆனால் அப்போ ஒரு ரோல் கோல்டா இல்லை ஒரு ஃபேக் ஜுவல்லரிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. ஈவன் 500 வருஷங்களுக்கு முன்னால் கூட நம்ம விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் பாகவதத்தில் பர்பட் எழுதும்போது சொல்கிறாரு, 1.5 வயசு குழந்தை 1.5 கிலோ தங்கம் போட்டிருக்குமா.
தன்னுடைய தன்னுடைய உடம்புல தங்கத்தினால மட்டும்தான் ட்ரெஸ்ஸே. இது வந்து பெரிய ராஜாவோட குழந்தை இல்ல, சாதாரண கிராமத்துல இருக்கிற ஒரு குழந்தை கூட இந்த அளவுக்கு வந்து அவர் அதை ஒரு உதாரணமா சொல்றாரு. 1.5 வயசு குழந்தை 1.5 கிலோ தங்கத்தை தாங்குவது போல அப்படின்னு. ஸோ அவ்வளோ வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க இருந்தது இந்த பாரத தேசம்ங்கிறது. ஏனென்றால் அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சு அவங்களோட லைஃப்பை வாழ்க்கையின் குறிக்கோளின் படி நடந்து சென்றதுனால, தர்மத்தின் படி நடந்து சென்றதுனால அவங்களுக்கு எல்லா தர்ம அர்த்த காம எல்லாமே கிடைத்தது. அதோடு சேர்ந்து மோட்சத்துக்கும் மோட்சத்துக்கும் போகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வழி நடத்தினாங்க. ஸோ இந்த மாடத்தில் தூய மணிகள், அதுவும் இந்த ஜெம் ஸ்டோனில் இந்த தோஷம் இருந்தால் இது போடுங்க அது போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மணிகளுக்கு வந்து எந்த தோஷமும் இல்லாத தூய மணி. ஸோ அந்த தூமணி மாடத்து அந்த மாதிரி அந்த தூய மணிகள் பதிச்சிருக்கிற மாடத்தை இருக்கிற மாளிகையில் சுற்றும் விளக்கெரிய விளக்குகள்லாம் எரியுது. தூபம் கமழ துயிலனை தூபம் கமழனா நம்ம அகர்பத்தி தூபம் வந்து அது முகத்தில் புகை அடிக்காம ஆனால் அதோடைய நறுமணம் மற்றும் கமழற மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த துயிலணை மேல் கண் வளரும் அப்படிங்கிறாங்க. தூங்கும்னு சொல்லலை, கண் வளருங்கிற அந்த டேர்ம் வந்து பெருமாளுக்கும் யூஸ் பண்ணுறத அதை அப்படியே நம்ம பக்தர்களுக்கும் ஆண்டாள் நாச்சியார் யூஸ் பண்ணுறார். யார் இப்படி தூங்குறாங்க அப்படின்னா, மாமான் மகளே இருக்கிற கோபிகைகள் வந்து என்னுடைய மாமா பொண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஸோ இதில் எப்படி நம்ம ஆரத்தி செய்யணும் கிருஷ்ணருக்கு வந்து நம்ம முதல்ல அகர்பத்தி ஊதுபத்தி படைப்போம், அதுக்கப்புறம் நெய் விளக்கு, பூ பழம், அந்த மாதிரி பக்தனையும் க்ளோரிஃபை பண்ணி ஆரத்தியோட கூப்பிடுற மாதிரி அவங்கள அட்ரஸ் பண்ணுறாங்க ஆண்டாள் நாச்சியார். ஸோ இதில் என்னென்னா பகவானுக்கு வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப பிடித்தமானவங்க. அதனால தான் நம்ம ஞானி வத்சலாவோ யோகி வத்சலான்னு அவரை சொல்கிறதில்ல, ஆனால் பக்த வத்சலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பக்தனுக்காக எதையும் செய்யக்கூடியவர். அப்போது பகவானுக்கு நம்மெல்லாம் ஆரத்தி எடுக்கிறோம், ஆனால் பகவான் ஒரு பக்தருக்கு ஆரத்தி எடுத்தார். அந்த ஆரத்தியில் வந்து தன்னுடைய கண்ணீர்னால அவர் அந்த பக்தருடைய பாத கமலங்களை அபிஷேகம் செய்கிறார். எப்படி பகவானுக்கு பாத கமலங்களை நீரூற்றி நம்ம அபிஷேகம் செய்கிற மாதிரி பகவான் தன்னுடைய கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கண்களால் வரும் கண்ணீரால் அந்த பக்தனுக்கு அபிஷேகம் செய்து காலை கழுவி அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடித்து அவருக்கு ஆரத்தி செய்தார். அது யாரு? அந்த பக்தர் தான் சுதாமா. நம்ம கிருஷ்ணா புக்கில் பார்த்துருக்கோம். அந்த குச்சேலர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வரும்போது அந்த வாயில் காப்போன் வந்து இந்த மாதிரி யாரோ உங்கள் தோழனா அவர் வராருன்னு சொல்லி அவர் முடிக்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் வந்து ருக்மணியோட உட்கார்ந்துட்டு இருந்தவர் எழுந்து ஓடி போய் அவரை அணைத்து உள்ளே கொண்டு வந்து அவரை தன்னுடைய எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அந்த அரியணையில் அவரை உட்கார வச்சு உடனே ஆரத்தி செஞ்சு அந்த ருக்மணி கிட்டேருந்து அந்த ஃபேனை வாங்கி தான் வந்து சடாரி வீசுறார். அந்த அளவு பக்த வத்சலனா இருக்கும் பகவானுக்கு பக்தர்கள் வந்து ரொம்ப பிரியமானவர்கள். ஸோ பகவானுக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதை, அதே என்ன சொல்கிறது, அவர் மேலே இருக்க ஒரு பயம் கலந்த மரியாதை பக்தர்களிடமும் இருக்க வேண்டும்னு அவர் எதிர்பார்க்குறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதூனாம் ஹிருதயம் துவகம் மதன்ய தேன ஜானந்தி நாகம் தேபியோ மனாகபி. இது வந்து அம்பரீஷர் கதையில் வரும். அந்த அம்பரீஷர் வந்து எவ்வளோ தனக்கு வந்து ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதில் அந்த அம்பரீஷர் கதையும் துர்வாசருடைய கதை முடிஞ்ச உடனே சாதவோ ஹிருதயம் மஹ்யம், தூய பக்தன் எப்பொழுதும் என் இதயத்தில் வாழ்கிறான். சாதுனாம் ஹிருதயம் து அகம்,
நான் எப்பொழுதும் தூய பக்தனின் இதயத்தில் வாழ்கிறேன். மதன்ய தேன ஜானந்தி, எனது பக்தர்கள் என்னை அன்றி வேறெதையும் அறியார்கள். அது கூட ஒத்துக்கலாம். ஆனா கிருஷ்ணர் கடைசியில் என்ன சொல்றார்? நாகம் தேபியோ மனாகபி, நானும் அவர்களை அன்றி வேறு எவரையும் அறியேன். ஸோ இதுதான் பகவானுக்கு பக்திமயமாக பக்தர்கள் கொடுக்கும் பக்திக்கு ஈடு அவர் வந்து மேட்ச் பண்றார். அதை விட அதிகமா நாம் ஒரு படி பக்தி செய்தால் அவர் நம்மை நோக்கி 10 அடி வருகிறார். இப்போ நமக்கு அவர் மேல பக்தியா இல்லை அவருக்கு நம்ம மேல பக்தியான்னு தெரியாத அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப முக்கியமா கருதுறார். யாரு? அதுவும் நம்ம வந்து அவர் கூடயே இருக்கல, அவரை விட்டுட்டு வந்து அவரை மாதிரியே நானும் இருந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி இந்த உலகத்தில் வந்து பிறப்பெடுத்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இதில் உழண்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் அவர் எதிர்பார்க்குறார், இவங்க எப்படியாவது நம்மளை பார்த்து பகவத்கீதையை படித்து கொஞ்சமாவது நம்மக்கிட்ட வரமாட்டாங்களான்னு. ஆனாலும் விடாமல் நம்ம பண்ணுறதையே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் ஒரு அவரை கண்டுக்காத ஒருத்தருக்கு கூட அவரை திரும்பி நம்ம பார்த்தோம்னா, அவர்கிட்ட பக்தி செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த அளவு பக்தனை கொண்டாடுகிறார். இதனால்தான் நம்ம 10 அபராதங்கள் தூய நாமத்தை நம்ம ஜபிக்கும் போது அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அபராதம் என்ன? ஏன் வந்து ஃபர்ஸ்ட் அபராதம் வந்து நாமத்தை பற்றி இல்லை. நாமத்தை ஜபித்து அதுக்கு வந்து நாமத்தை ஜபிக்கிறதுக்கு உண்டான அந்த பலன் வந்து இமேஜினேஷன் அப்படின்னு கருதுறதெல்லாம் பின்னால வருது. நாமத்துக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது அதுவும் பின்னால வருது. ஆனா முதல் அபராதமே தூய பக்தரை தூசிப்பது. ஏன் அப்படின்னு நான் ஒரு மகாராஜ்கிட்ட கேட்டேன், இங்க வந்திருந்தாரு. அப்போ அவர் சொன்னாரு, இதுதான் மேட் எலிஃபண்ட் ஒஃபென்ஸ். ஸோ மற்றதெல்லாம் சின்ன சின்ன எலி சின்ன கரப்பாம்பூச்சி ஒஃபென்ஸாக இருக்கலாம். ஆனால் இது வந்து மேட் எலிஃபண்ட் ஒஃபென்ஸ்னா ஒரு பைத்தியம் பிடித்த யானையே பலம் அதிகம். ஆனால் அதுலேயும் அந்த பைத்தியம் பிடித்த யானை என்ன செய்யும் என்ன செய்யாதுன்னே தெரியாது, சொல்லவே முடியாது நம்ம. ஸோ அந்த மாதிரி இந்த அபராதம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்தர்களுக்கும் பகவானை போலவே பக்தர்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் 12வது அத்தியாயத்தில் பார்த்தோன்னா பக்தி தொண்டு, அது கடைசியில் 7 ஸ்லோகம் வந்து தூய பக்தன் எப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவன் சாண்ட் பண்ணணும் என்னைய நினச்சிட்டு இருக்கலாம் அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் அதோட விளைவு என்னன்னா, என்னோடு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அவன் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துப்பான். அத்வேஷ்ட சர்வபூதானாம் மைத்ர கருணை ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரக சமதுக்க சுகக்ஷமி. அவனுக்கே ஒரு எதிரி இருந்தாலும் அந்த எதிரியை அவன் எதிரியாக கருதுவதில்லை. ஸோ இவ்வளோ குவாலிட்டிஸ் அவர் லிஸ்ட் பண்ணுறார். அந்த குணங்கள்லாம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பக்தன் இன்னொரு பக்தனை என்னவா கருதுறாரு, எப்படி இன்டராக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு 9th சாப்டரில் நம்ம பார்த்தோன்னா, ஒரு பக்தர் பக்தி பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு ஏதோ கொஞ்சம் முடியல, செய்யக்கூடாத செஞ்சுட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபுல்லாக காசிப்பு, ஃபோனை எடுத்து இல்லை வாட்ஸ்அப் மெசேஜில் உனக்கு தெரியுமா நியூஸு என்னாச்சு அது இதுன்னு. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட பக்தி தொண்டில் இருக்கிற பக்தன் தவறி செய்யக்கூடாத செயலை செய்தாலும் நீ அவனை பக்தனாக கருத வேண்டும். அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுர்யேவ ச மந்தவ்யஹ சம்யக் வியவசித்தோ ஹி சஹ. ஸோ அதாவது அதுக்காக நம்ம வந்து ரெகுலராக தவறான காரியங்களை செய்யக்கூடாது. பை ஹேபிட், போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ ஹேபிட்ஸ்னால பழக்க வழக்கங்கள்னால அந்த தவறோ இல்லை பை ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி தவறான பாதையிலேருந்து பக்தி பாதையிலேருந்து பிறழ்ந்தாலும் பகவான் என்ன சொல்றாரு? சாதுர் ஏவச மந்தவ்யஹ, மந்தவ்யஹ, யூ மஸ்ட் கன்சிடர் ஹிம். ஒரு பக்தனா அவனை நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, ரொம்ப சீக்கிரம் அவன் தர்மாத்மா ஆயிடுவான்.
ஏன் அப்படின்னா இந்த பக்தி பாதை, பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா அந்த பவர் வந்து நம்ம கிட்ட இல்லை, பகவானுடைய பகவானுடைய கருணைனாலையும் அவர் வந்து நம்ம கிட்ட இருக்கிற சம்பந்தத்தினாலையும் அது இந்த பக்தி பாதையை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம கடக்கிறதுக்கு அவர் வழி பண்றார். ஸோ என்ன சொல்றாரு, இந்த பக்தி பாதையில இருந்தவர் ஐயோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு ரிக்ரெட் பண்ணி, ஆனா அதே சமயத்துல பக்தி தொண்டை கண்டினியூ பண்ணி எஸ்பெஷலி பகவானுடைய நாமத்தை சாண்ட் பண்ணா அவர் சொல்றாரு க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, ரொம்ப சீக்கிரம் அவன் தர்மாத்மாவா ஆகி விடுவான். சாஸ்வத் சாந்திம் நிகச்சதி, அப்போது அவனுடைய மனது வந்து சாந்தமாகிவிடும். கௌந்தேய பிரதிஜானீஹி, ஓ கௌந்தேயா உலகமெங்கும் நீ சொல்வாயாக, பிரதிஜை பண்ணு, ப்ராமிஸ் பண்ணு. என்னன்னா நாமே பக்த பிரணஷ்யதி, நான் என் பக்தனை கைவிடுவதில்லை. ஸோ அந்த பக்தர் அந்த மாதிரி இந்த எழுப்புற அந்த பக்தனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறா. அப்புறம் மாமான் மகளே, ஸோ மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணி கதவு ஃபுல்லா மணியா இருக்கு, அதை நீ திறக்க மாட்டையா மாமீர். சரி, எந்த ஆன்சரும் வரலன்னு சொன்னோடனே மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமியை அவளை எழுப்ப மாட்டீர்களா. ஸோ இதுக்கு வந்து அந்த பக்தர்கிட்ட ஒரு இரத்த சம்பந்தம் வேணும் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஒரு நோக்கம். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, பகவானுடைய லீலைகளில், இந்த பௌம லீலைகளில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா கோபிகைகளில் ஒருத்தராக பிறக்கணும், அவங்களுக்கு ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்போட நம்ம பிறக்கணும் அப்படின்னா சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார், அதுதான் ஒரு பக்தனுடைய கடைசி பிறவி. அது வந்து ஒரு இங்கு பகவான் லீலை செய்யும்போது அவருக்கு பகவானோட கிருஷ்ணருடைய பக்தர்களோடையும் கலந்து அந்த லீலையில பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பகவான் அளிக்கிறார். ஸோ வி ஷுட் எய்ம் ஃபார் தட், அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்த பிறவியானது பகவானுடைய சம்பந்தப்பட்ட ஒரு பிறவியாக இருக்க வேண்டும். அது வந்து திருப்பியும் ஒரு ஜட உலகத்துல ஒரு பிறப்பு எடுத்தோம்னா அது நமக்கு கிடைக்காது. ஆன்மீக உடலை எடுத்து ஆன்மீக ரூபம் இருந்தாதான் இது சாத்தியம். ஸோ அந்த கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் எனக்கு வந்து திருப்பியும் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டாம், நெடுநாள் வரை யானுனை தொழுவதற்கே முடியாமையால் இன்றுனை தொழ புரிந்தோம், அடி போற்றிடும் நித்தியர் கருள்வதை போல் அடியேனையும் காத்தருள் வேங்கடவா. சுப்பிரபாதத்துல பார்க்குறோம், நெடுநாளைக்கு நம்ம வந்து பகவான் நம்ம பின்னாலேயே அவர் வரார், அவரை வந்து நம்ம இக்னோர் பண்ணி ஒவ்வொரு ஜென்மத்துக்கு அப்புறம் ஒரு ஜென்மத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மத்துல எடுத்து பல கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் நம்மளை கைவிடாம நம்ம பின்னாலே அவர் வரும்போது அவர் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பிறவி அவருக்காக நம்ம கொடுத்தா அது வந்து எவ்வளோ ஒரு பாக்கியம். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குறது வந்து அவருக்கு ரொம்ப ஈஸி. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஸ்யாமி மா சுச்சக. பல கோடிக்கணக்கான பிறவிகள்ல தெரிந்தோ தெரியாமலோ பண்ண அத்தனை பாவத்தையும் போக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், என்ன நீ சரணடைந்தா என்றால் அப்படிங்கிறார். ஸோ அதுல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்ம அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கணும் அப்படிங்கிற பாடத்தை இதுல இருந்து கத்துக்கலாம். அப்புறம் ஆண்டாள் சொல்றா, உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. ஸோ நான் ஒரு பக்தர் கூப்பிடும்போது இவ எந்த பதிலுமே சொல்லாம இருக்காளே, ஊமையா இருந்தாதான் அது சாத்தியமா? அது சாத்தியமா இருக்கும், இல்ல நான் சொல்றது கேட்கவே இல்லாம அவ காது செவிடாகி விட்டதோ? ஸோ அப்படி இல்லாம யாரோ ஒருத்தர் அவளை வந்து கட்டி போட்டு நீ எதையுமே பதில் சொல்லக்கூடாதுன்னு அப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்ல ஒரு மந்திர வசப்பட்டு அதனால இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுல இருந்து
நம்ம சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், நம்ம வாயால பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பெருமையை மற்றவர்களோட பகிர்ந்து, அது காதால அதை மற்றவர்கள் ஓட ஜபத்தை கேட்காம அவங்க அவங்க பகவானை பத்தி பாடுறதை கேட்கலைன்னா, காது வந்து வெறும் ஆம், பாம்பு இருக்கக்கூடிய பாம்பு புற்றுக்கு சமானம் அப்படிங்கிறார். பாம்பு புற்றுல ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை தான் காதுக்குள்ள காது. அதாவது நாக்கும் வந்து இருந்தா கூட வாயு இல்லாத ஊமையா இருக்கிறதுக்கு சமானம் அப்படின்னு 2வது காண்டத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றாரு. ஏன்னா நமக்கு இந்த பிறவியும் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த அமைப்பும் எல்லாம் செஞ்சு கொடுத்தது பகவான் இல்லையா? அவர் தான் நம்மளை படைச்சிருக்கார். எவ்வளோ டீட்டெயில்டா எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படைச்சு, அதுக்கப்புறம் இந்திரியங்களை படைச்சு, இந்திரிய வஸ்துக்களை படைச்சு, மனம், புத்தி, அகங்காரம் எல்லாத்தையும் படிச்சு ஒரு சிஸ்டமே நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அதை வச்சு அவருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலைன்னா, ரிஷிகேன சேவனம். ஸோ யார்கிட்டயாவது கடன் வாங்கி அந்த கடனை திருப்பியே கொடுக்கலன்னா நம்ம வந்து ஒரு திருடன். ஆனா பகவான் வந்து ஜென்ம ஜென்மத்துக்கும் நமக்கு கடன் கொடுத்துட்டே இருக்கார். ஆனா அவருக்கு திருப்பி அந்த இந்திரியங்களையும் மனதையும் நம்மளுடைய உடலையும் வச்சு நம்ம சேவை செய்யலைன்னா நமக்கு வந்து இந்த உடல் இருந்தும், சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றார், நம்ம உயிரோடு இருந்தா கூட நடைப்பிணமாகும். நமக்கு எல்லா இந்திரியங்களும் இருந்தாலும் அந்த இந்திரியங்கள் எல்லாம் என்ன, நம்ம நம்ம இறப்பு என்னும் இடத்திற்கு நம்மளை இழுத்து செல்லக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஷரீரா வித்யாஜால் ஜோதேந்திரியா தஹேகால். ஸோ இறப்பை நோக்கி நம்ம புல் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் ஆஃப் இல்யூஷன் தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் டெய்லி தினமும் நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, அவருக்கு முடிஞ்ச கைங்கரியத்தை சேவையை செய்யறது, மற்ற பக்தர்களோட கோஆபரேட்டிவ் சர்வீஸ் அதை நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய பிறவிக்கும் நம்ம நம்ம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இந்திரியங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது தட் இஸ் அ ப்ராப்பர் யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் இந்த வாயை வச்சு? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். ஸோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் வெறும் 3 நாமத்தை மட்டும் சொல்லலை, என்றென்று 1000 சஹஸ்ரநாமம், அதுக்கு மேல ஒரு சஹஸ்ரநாமம். இந்த மாதிரி நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம 16 ரவுண்டு நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம அதை கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ கிருஷ்ணநாமம் வருது, எவ்வளோ ராமநாமம் வருது. ஸோ 1000 நம்ம ஜபம் பண்ணினா இந்த பிறவிக்கு ஒரு பயன். ஸோ ஏன் இந்த 3 நேம்ஸ் இங்க சொல்றா? மாமாயன், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு முன்னால பாசுரத்துல சொன்னாங்க. இங்க மாமாயன், மகாமாயன், ரொம்ப எளிமையானவன், எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவன், எல்லாருடைய ஹீஸ் அட் த ரீச் ஆஃப் எவ்ரி ஒன். மாமாயன். மாதவன்னா லக்ஷ்மியோட சம்பந்தப்பட்டதுனால அவர் பேரு மாதவன். வைகுந்தன், நமக்கு எட்டவே முடியாத வைகுண்டத்தில் இருப்பவர். நித்யோ நித்யானாம் சேத்தனானாம். நாம் எல்லாரும் நித்தியமான உயிர் வாழிகள். அங்க நித்தியலோகத்துல இருக்கிற அத்தனை நித்திய சூரிகள்லையும் முக்கியமானவர் அவர். அதான் அவர் சொல்றார், யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிச்சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதஹ புருஷோத்தமஹ. இங்க இந்த உலகம் வந்து, இந்த உலகத்துல யாரையாவது பிடிச்சி நீங்க ஒரு தப்பு கூட இது வரைக்கும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் கூட தேர மாட்டாங்க. தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது இங்க. ஆனா தப்பு பண்ற மனுஷங்களே வேற ஒரு இடத்துல கிடையாது. தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துக்கு பேரு ஷர உலகம், வீழ்ந்த உலகம். அக்ஷர உலகம்ங்கிறது ஒரு தடவை கூட ஒருத்தர் கூட தப்பு பண்ணாத உலகம். அதாவது பர்ஃபெக்டட் பீயிங்ஸ், நித்திய சூரிகள் இருக்கிற உலகம். அவர் என்ன சொல்லார்? யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷரா தப்பிச்சோத்தமக.
இந்த தப்பு பண்ணக்கூடிய நிறைந்த உயிர்வாழிகள் நிறைந்த உலகத்துக்கும், தப்பே பண்ணாத உயிர்வாழிகள் நிறைந்த உலகத்திற்கும் காரணமானவன் நானே. யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிச்சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச. அதனால்தான் வேதத்திலையும் சரி, இவ்வுலகத்திலையும் சரி, அவ்வுலகத்திலையும் சரி, அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித்தக புருஷோத்தமஹ, என்னை புருஷோத்தமன் என்று கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர், சுப்ரீமசி, அந்த வைகுந்தங்கிற நாமம் நமக்கு காட்டுது. அதே மாமாயன், மகாமாயன், எல்லோரையும் தேனே பிரம்ம ஹிருதயா ஆதி கவியே முஹ்யந்தி யத் சூரய, எல்லா சூரர்களையும் மாயையில் ஆழ்த்தக்கூடிய மாமாயன். எப்படிப்பட்டவர் என்றால், அந்த பூதனை தன்னுடைய ரூபத்தை மாற்றி விஷப்பால் கொடுத்து கிருஷ்ணர் 6 நாள் அல்ல அவரை கொல்லணும் அப்படின்னு வரும்போது, மற்றவங்க எல்லாரும் கூட என்ன நினைச்சாங்க, அவகிட்டேருந்து ஒரு ஒளி வந்துதான். ஓ, தேவலோகத்திலேருந்து வந்திருக்காளோ, இவ லக்ஷ்மியோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்தம்பித்து பார்க்க, யாருமே எதுவுமே சொல்லல குழந்தைய தொடறதுக்கு. ஆனா அந்த 6 நாள் குழந்தையா இருந்தா கூட, பூதனை தன்னை கொல்ல வரான்னு தெரிஞ்சு கூட அந்த தெரியும் கிருஷ்ணருக்கு. ஸோ ஹீ இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அந்த 6 நாள் பிறந்த குழந்தையுடைய உடல்ல இருந்தா கூட அவர் முழுமுதற் கடவுள், அனைத்தும் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர்னு தெரிஞ்சதுனால தான் அந்த பூதனையுடைய பாலை மட்டும் இல்லாம அவளுடைய உயிரையும் உரிந்தார். மாயை பண்ணி கிருஷ்ணரை கொல்லணும்னு வந்த பூதனைய மகாமாயை பண்ணி அவளை கொன்னதோடு இல்லாம, ஸோ கிருஷ்ணர் அவளுடைய ஸ்தனத்திலிருந்து தன்னுடைய வாயை எடுக்கல. ஆனா பூதனை என்ன பண்ணா, தன்னுடைய எல்லா பலத்தையும் வச்சு, இப்போ அதுக்குள்ள அவளுக்கு உண்மையான சொரூபம் வந்துடுது. 12 மைல் ஹைட்டு, 12 மைல். ஓகே, அந்த ஒரு ஃபோர்ஸில் இந்த சின்ன பச்சிலங்குழந்தைய தூக்கி போட முடியல அவளால். ஸோ இந்த மாதிரி ஒரு இத பூதனைக்கும் ஒரு மாயாவியாக இருந்து அவளை கொண்டு, ஆனால் அதே கிருஷ்ணர் என்ன பண்றார், ஏறார்ந்த கண்ணி யசோதை. யசோதை கண்ணு சுருங்கவே சுருங்கதான், எப்பவுமே ஏறார்ந்த கண்ணி. கிருஷ்ணரை பார்த்து பார்த்து லைட்டு பிரமித்து அதுலேயே அப்படியே இருந்து அந்த மாதிரி ஒரு சௌலபியத்தை யசோதைக்கு கொடுத்தார். இப்படி பூதனையை கொள்றவர், ஆனா யசோதை கட்டின ஒரு சின்ன கயிறு, அதை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஸோ எளியவனாய் எல்லாருக்கும் பக்தருக்கு ஆக்சசபிளா இருக்கிறவர். வேதேஷு துர்லபம், வேதேஷு துர்லபம். வேதத்தின் மூலமா நம்ம பகவானை பிடிச்சிடலான்னு போனா ரொம்ப கஷ்டம். ஆனா அதுர்லபம் ஆத்ம பக்தம், ரொம்ப சுலபம் ஆத்ம பக்தனுக்கு. கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. ஸோ இந்த கலிகாலத்துல எஸ்பெஷலி இந்த கிருஷ்ணருடைய நாமத்தை, அந்த நாமம் ஒவ்வொன்றும் அவருடைய லீலைகளுக்கு இட்ஸ் கனெக்டட் டு தட் லீலை. ஸோ இதில் குந்தி மகாராணி இதை சொல்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விஷ்ணி ரிஷபாவனி துருக் ராஜன்ய வம்சதஹனானபவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே. ஸோ அர்ஜுனனின் நண்பராக, விஷ்ணு வம்சத்தில் முதன்மையானவராக, எல்லா தொல்லைகளுக்கும் மூல காரணமாக உள்ள அரசியல் பண்ணும் இந்த எல்லா அரசியல் கட்சிகளை, அதாவது அந்த கௌரவர்களை, அதை இது குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனையை முடிஞ்சோடனே கடைசி பிரார்த்தனையை அவர் சொல்றார். எல்லாரையும் அழிப்பவராக தாங்கள் இருக்கிறீர், உங்களுடைய வீரியம்க்கு ஒருபோதும் குறைவில்லை. ஸோ சின்ன குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாலேயே கம்சன் கிட்ட சொல்லியாச்சு, நீ ஒரு மூடன், உன்னுடைய தங்கைக்கு பிறக்க போகும் 8வது குழந்தையால் நீ மடிய போகிற, அந்த தங்கையின் தேரை நீ ஓட்டிட்டு போறேன். ஸோ
எல்லாருக்கும் முன்னாலே இன்சல்ட் பண்ண ஒரு அசுரன் சும்மா இருப்பானா? அவனை வந்து உடனே வாழை வச்சு கொல்லணும்னு பார்த்தார். ஸோ ஹோல் லைஃபே அட்வென்ச்சர். கிருஷ்ணரை மீறினவர் யாருமே இருக்க முடியாது. ஸோ எல்லா யோக சக்திகளையும் பெற்றுள்ளீர்கள், நீதான் சர்வ வல்லமையுடைய பகவான் அப்படின்னு சொல்றார். இதே சஞ்சயரும் கடைசியில சொல்றார், நீங்க பகவத்கீதையை வீட்டில் வச்சிருந்தாலே எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ, யோகிகளின் இறைவனான கிருஷ்ணரும் தனுர்தனரான அர்ஜுனரும் எங்கு இருக்கிறாரோ அங்கு நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இந்த எளிமையும் சுப்ரீமசி பெருமையும் சேர்ந்து மாமாயன், மாதவன், வைகுந்தன், அந்த மாதவன்கிற நேம் தான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. மாதவன்கிற ஹோலி நேம்க்கு வந்து நம்ம லக்ஷ்மியுடைய சம்பந்தப்பட்டதுனால, அந்த ராதாராணியுடைய உள்ளத்தையே கொண்டு அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட வரும்போது ரொம்ப எளிமையா, ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு கிருஷ்ண பிரேமைய ரொம்ப ஈஸியா கொடுக்குறாரு. நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ணாம ஜஸ்ட் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்து கொண்டே வந்து பக்தர்கள் சங்கத்துல இருந்தா நமக்கு வந்து பல எந்த இன்கர்னேஷன் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே மற்ற அவதாரங்கள்ல கூட அவர் கொடுக்க முடியாததை கொடுக்கிறார். ஏனென்றால் சும்மா இன்டர்னல் பொடன்சி ராதாராணியோட கிருஷ்ணராக அவர் இல்லை, இரண்டர கலந்திருக்கிறார். ராதா கிருஷ்ண பிரணய விகிருதிர் ஹ்லாதினி சக்தி ரஸ்மாத் ஏகாத்மானவ் அபிபுவி புரா தேகபேதம் கதௌதௌ சைத்தன்யாக்கியம் பிரகடமதுனா தத்வயம் சைக்கியமாப்தம் ராதாபாவ த்யுதிசுவலிதம் நௌமி கிருஷ்ணஸ்வரூபம். ராதியும் கிருஷ்ணரும் ஒருத்தரே, ஆனா அவங்க ரெண்டு பேரும் இட்டர்னலா பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த ஒரு உருவம் தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர். அவர் வந்து கிருஷ்ணரே தான், ஆனால் ராதாராணியுடைய காம்ப்ளெக்ஷனும் அவங்களுடைய இதயத்தோடையும் வந்திருக்கிறார். அதனால எந்த கண்டிஷன்ஸ்லையும் அவர் வைக்கல. இந்த சைத்தன்யருடைய அற்புதத்தை நமக்கு எடுத்துக்காட்டிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு நம்ம என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீல பிரபுபாதர் வழி வந்த மற்ற குருமார்களுக்கும் நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். என்றும் இவர்களுக்கு பணி செய்து கிடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை பக்தர்கள் முன்னாலேயும் பகவானுடைய திருவடியிலையும் நாம் வைப்போமாக. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. பக்தர்களே கருத்து தெரிவிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அற்புதமான கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றாக இருந்தது மாதாஜி. ரொம்ப நன்றி. ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி. அருமை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாகவதத்தோட கனெக்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். Hare Krishna, wonderful explanation, Mataji. Thank you very much. பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய சரிதம் எல்லாத்தையும் டச் பண்ணி எக்ஸலென்ட் மாதாஜி. நல்ல கோர்வையா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லா புகழும் பக்தர்களுக்கே. பக்தர்கள் கிட்ட இருந்து நான் கேட்டதை தான் இங்க காப்பி பேஸ்ட் பண்றேன். பல லெக்சர்கள்ல கேட்டதை வந்து கொஞ்சமா எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்த அனைத்து பக்தர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, என்னுடைய நமஸ்காரங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். எப்பவுமே பக்தர்கள் சங்கத்துல பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா. எந்த கேப்பும் இல்லாம ஓகே. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. ரெக்கார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.